நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஓசோன் லேயரில் ஓட்டேன்ச்சு. இவனுங்க இன்னைக்கு போக எண்ணி கொளுத்துல ஓசோன் லேயர் கீஞ்சே இருக்கும். நம்ம சொன்னா எங்க கேட்க போறானுங்க. அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வர வழியில தெரியாம இந்த 2 ஏழ்ரைங்களை மாட்டிக்கினேன். எங்க அம்மாவை சொல்ல நண்பர்களே இவனுங்க 2 பேரும் சொன்னேன். தலைவனுக்கு ஆக்சுவலா முடி வெட்டணுமா, அதனால முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு அவங்க ஆள் கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு வழியா முள்ளட் வெட்டலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் நடுவில் தோணுச்சு நம்மளும் முடி வெட்டிடலாமா, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தலைவனுக்கு வெட்டும், தலைவனுக்கு எப்படி வெட்டுறாங்களோ அதை பார்த்து நம்ம வெட்டிக்கலாம்னு யோசிச்சுனே இருந்தேன். தலைவனுக்கு வெட்டினாங்க, ஆனா எனக்கு வெட்டணும்னு தோணல. நான் அப்படியே எஸ் ஆகிட்டேன். நம்மளுக்கு இந்த பஞ்சு முட்டாய் மண்டையே நல்லா இருக்கு, இதே கொஞ்ச நாள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு விட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிக்கா முடிய வெட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு அப்பதான் கிளம்பணும். 11:30 மணிக்கு உங்க ஒப்பனா கடையை திறந்து வச்சிருப்பான்ட்டு எல்லாருமே கடையை மூடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா எப்படியோ ஒரு கடையை கண்டுபிடிச்சு 3 பேரும் போயிட்டு ஒரு முட்டை தோசையை சாப்பிட்டு வெற்றிகரமா என்ன வீட்டில் வந்து சேர்த்துட்டானுங்க. எப்பயும் நான் பார்க்குற கண்ணாடி ரொம்ப அழுக்கா இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே, நம்ம தான் எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டோமே, இது யாவது தொடச்சி வைப்பன்ட்டு தொடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ரசம், 2 வறுத்த முட்டை, அதில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் இருக்கும். அந்த முட்டையெல்லாம் விட அந்த மசாலா தான் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் எங்கள் அக்கா பொண்ணு அழகாக போகிக்கு கோலம் போட்டு இருந்தது. சரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் கலரிங் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் வழக்கம் போல தான் நம்ம ஏழ்ரைங்கெல்லாம் ஒன்று கூடிச்சு. அவனும் கூட கொஞ்ச நேரம் நேரத்தை போக்கிட்டு இன்னைக்கு வழக்கம் போல நம்ம ஆஃபீஸ் போவேனா, ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு லீவு. அதனால நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போனேன். சும்மா சொல்லக்கூடாது, கூப்பிட்டாரு. சும்மா கூப்பிடாம கோல்டு காஃபியோட கூப்பிட்டாரு. அது கூட 2 முட்டை சோறு சாப்பிட்டேன், அதை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஜிம்முக்கு போனேன். நல்லா மந்தமாக தான் இருந்தது. ஆனால் ஜிம்முக்கு போயே அவனுட்டு ஜிம்முக்கு போயிட்டு நண்பர்களை கொஞ்ச நேரம் கார்டியோ செக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அண்ணன் வெற்றிகரமாக வீட்டில் வந்து தூங்கிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம்.